ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தன்னுடைய பிள்ளைகளே, இந்த தண்ணீர் என்பது எழுத்தின்படியான ஒரு தண்ணீர் அல்ல. அன்பான தன்னுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் எழுத்தின்படியான தண்ணீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் இதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான பிரச்சனைகளுக்கு இந்த தண்ணீர்கள் அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர்களின் வழியாக கடந்து சென்றதான அநேகரை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. இதில் ஒரே ஒரு மனுஷனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும். 430 வருஷ கால அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிறார். அங்கே 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பி தன்னுடைய வல்லமை நிரூபித்து மோசேயை கொண்டு கர்த்தர் தம்முடைய பலத்த கையினாலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிறார். எல்லோரும் நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவரா, நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் மெச்சிக்கொள்ளுகிற விதத்திலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த நாட்களிலே பலத்த கிரியைகள் நடந்தது. இப்போ என்ன நடக்குது? இப்பொழுதுதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அது என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக உண்மையான சவால் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. அது என்னவென்று சொன்னால் அவர்கள் முன்னேறி வருகிறார்கள். இப்பொழுது 430 வருஷம் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்த கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக உண்மையான ஒரு மிகப்பெரிய சவால் அவர்களுக்கு முன்பதாக வந்தது. அது என்னவென்று சொன்னால் அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விதத்தில் செங்கடலுக்கு முன்பதாக குறுக்க வந்து நிற்கிறது. இப்பொழுது ஜனங்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். என்ன செய்வது? இந்த செங்கடலை எப்படி நாம் இதை தாண்டி நாம் எப்படி செல்ல முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போங்க, நான் நடத்துவேன். எப்படி போக முடியும்? மூழ்கி செத்துருவோமே, மறித்து விடுவோமே. யோசித்துக் கொண்டிருப்பதற்குள்ளதாக முன்னிருக்கிற ஆபத்தை பார்த்தவர்கள் யோசிக்கும் பொழுது பின்னே ஒரு ஆபத்து வருகிறது. இவர்கள் செங்கடலை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் பார்வோனும் அவருடைய சேனையும் இவரை துரத்தி கொண்டு வருகிற அவர்களுக்கு துளி கூட பயம் கிடையாது. செங்கடலை பார்த்தவர்களுக்கு பயம் இல்லை. ஏன் இஸ்ரவேலுக்குள்ள அந்த பயம் வந்தது? ஏன் பார்வோனுக்குள்ளே வந்த எகிப்திற்குள்ள அந்த பயம் வரவில்லை என்று சொன்னால், அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர்கள் அநேக தெய்வ வழிபாடுகளை உடையவர்களாக இருந்தார்கள் எகிப்தியர்கள். அதிலே அவருடைய பிரதான தெய்வம் ஹபி என்று சொல்லப்படுகிற முதலை கடவுள். முதலையை அவர்கள் ஹபி என்று சொல்லி தகப்பன் கடவுளாக அவர்களை வணங்கினார்கள். இந்த முதலை கடவுள் தண்ணீர்களின் ராஜா என்று சொல்லி கூட அவர்கள் புகழ்ந்தார்கள். கிங் ஆஃப் வாட்டர்ஸ் என்று சொல்லி இந்த முதலை கடவுளை அவர்கள் வணங்கினார்கள். எனவே இவர்கள் செங்கடல் 2ஆய் பிளந்ததை பார்த்து இவர்கள், அடடே, நம்முடைய ஹப்பி கடவுள் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், வாங்க போகலான்னு சொல்லி அவர்கள் துளி கூட பயப்படாமல் முன்னேறுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முதலையின் மீது எகிப்தியருக்கு இருந்ததான நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மீது இஸ்ரவேலருக்கு இல்லை. அன்பான தேவனுடைய, ஏற்கனவே கர்த்தர் தம்முடைய பலத்த கையினாலே 10 வாதைகளை அந்த இடத்துல நடப்பித்து தான் இவர்களை அந்த இடத்தில் வெளியே கொண்டு வருகிறார். ஆனாலும் கர்த்தர் மீது இவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்தாலும் நாம் அவர் மேல நமக்கு நம்பிக்கையோ விசுவாசமோ வருவதில்லை. அன்பான தேவனுடைய, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கோலை சமுத்திரத்தின் மேல் ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். அதே போல பிளக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது போகிறார்கள். ஆனாலும் எகிப்தியர்களும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அந்த தண்ணீர்களை குறித்து ஒருவேளை இஸ்ரவேலுக்குள்ள பயம் வந்திருக்கலாம். ஐயோ, இது திடீர்னு எப்போ புரண்டு வருமோ தெரியாதுன்னு சொல்லி நினைத்து கொண்டே தாண்டி இருப்பார்களோ தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எகிப்தியருக்குள் அந்த பயமே கிடையாது. வேகமாய் பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் அந்த தண்ணீர்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். அது இஸ்ரவேல் சேனையை எகிப்தின் சேனை ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு கர்த்தருடைய மேகஸ்தம்பமானது அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்ட மேகஸ்தம்பமானது அவர்களுக்கு பின்பாக வந்து நின்றது. தண்ணீர்களை கடக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாதுகாப்பாக அந்த தண்ணீர்களை கடந்து தீரும் மட்டுமாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் கடந்து தீர்ந்த உடனே பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் எல்லோரையும் அந்த சமுத்திரம் திரும்பி வந்து மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்கள் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை.
தண்ணீர்கள் ஒரு நாளும் உன்னை மூழ்கடிப்பதில்லை. நீ சுற்றியும் உனக்கு இருக்கிறதான தண்ணீர்கள், உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடியதான தண்ணீர்களை போன்ற பிரச்சனைகள் ஒரு நாளும் உன்னை மூழ்கடிப்பதில்லை என்று சொன்னால், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர்களை காட்டிலும், அந்த கடலை காட்டிலும், அந்த கடலை உண்டாக்கின தேவனாகிய நான் பெரியவர் அல்லவா மகனே மகளே, நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை மூழ்க விட மாட்டேன், உன்னை தூக்கி நிறுத்துவேன். அந்த தண்ணீர்கள் மேலே உன்னை நடத்தி கொண்டு நான் செல்லுவேன். நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற எல்லா பிரச்சனைகளிலேயும், எல்லா தீமைகளிலேயும் உங்களை என்னை உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்லுவோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களோடு தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீர் அவர்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு தண்ணீர் போன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீர் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும் ஐயா. தகப்பனே, நீரே உடைய பிள்ளைகளுக்கு அரணாய் இருந்து பாதுகாப்பாக இருந்து ஆண்டவரே, தண்ணீர்களில் இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு செல்லும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.